ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிம்பிளான சூப்பராக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். குக்கர் பிரியாணி, இந்த மழைக்கு இதமான சுட சுட பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கிறோம். சின்ன வெங்காயம் எதுக்குன்னா கொஞ்சமாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் சூடானதும் நமக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மசாலா அந்த ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்ந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்குறோன்னா கொத்தமல்லி, புதினா, தக்காளி, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரித்து விடுறது, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தயிர் புளிக்கரண்டி போட்டு நல்லா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலாலாம் சேர்த்து வரணும் சிக்கனில். நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சுடு தண்ணி ஊற்றுறோம். நம்ம சுடு தண்ணி ஊற்றிட்டு ரெகுலராக எல்லாருமே பச்சை தண்ணி ஊற்றுவாங்க. நம்ம இப்போ சுடு தண்ணி ஊற்றி சமைக்கிறோம். நீங்கள் எவ்வளோ அரிசி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதித்ததும் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் ஒரு லெமன் கட் பண்ணி ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கொதிக்கும் போதே சேர்ந்தால் தான் மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். சேர்த்து மூடி வச்சுக்கலாம். விசில் விட வேண்டாம். இதுக்கு 1/4 மணி நேரம் வெந்தாவே போதும். பிரியாணி
சூடா சுட சுட வெந்ததும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தா அவ்வளோதான் ரெடி. சூப்பரான சுவை